வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. அன்புக்கு பஞ்சமில்லைங்கிற விஷயத்துல நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் நெகிழ்ந்து போய் நிறைய என்கிட்ட ஃபோனில் உரையாடிட்டு இருக்கீங்க. இது மாதிரி தான் மாப்பிள்ள நம்ம ஏரியாவில் ஒருத்தங்க அப்படின்ட்டுலாம் நிறைய தகவல்களை எனக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த இந்த அன்புக்கு பஞ்சமில்லையில் இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் என் வாழ்க்கையில் சந்தித்த உண்மையான அந்த மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் சில பேர் உயிரோட இல்லை, அந்த மனிதர்கள் சில பேர் இல்லை, பல பேர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில பேரை சொல்ல முடியுது, சில பேருடைய பெயரை என்னால் சொல்ல முடியல. ஆனால் யாரையும் காயப்படுத்துறதுக்காக இந்த அன்புக்கு பஞ்சமில்லையை சொல்லவே வரல. அப்போனா கோபத்துக்கு பஞ்சமில்லைன்னு ஆயிடும் இல்லையா? ஸோ திரும்பவும் என்னுடைய தோழி ஒருத்தி என்கிட்ட பேசும்போது என்னுடைய மகனுக்கு ஃபீஸ் கட்டலை இன்னும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பேசிட்டு இருந்தேன். என்னண்ணா சொல்கிறீங்க? பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டாமான்னு. நானே ஏற்பாடு பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். கையில் அப்படி இப்படின்னு பணம் புரட்டி வச்சுருந்தேன். ஆனால் திருச்சிக்கே 2 தடவை 3 தடவைன்னு போயிட்டு வந்ததுனால செலவாயிடுச்சுமா அப்படின்லாம் சொன்னேன். ஏன்னா திருச்சிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி போகிறேன், திரும்ப ஆகஸ்ட் 23 திருச்சிக்கு போகிறேன், திரும்ப என் மச்சினனுடைய 10ஆம் நாள் காரியங்களுக்காக அங்கே 5 நாள் இருக்கேன். அப்படி இப்படின்னு நிறைய செலவுகள் வந்துருச்சு. தவிர எனக்கும் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் கூடுதலாக எடுத்துக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா சொன்னேன். அவங்க கண்ணாபண்ணான்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ பேசும்போது அண்ணா தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பற்றின அவர்கள் சொன்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. நான் சக்தி விகடன் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உதவி பொறுப்பாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற தலைப்பில் உலக சமுதாய சேவா சங்கம்னு சொல்லப்படுகிற அந்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய அந்த அமைப்பில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி நான் ஒரு தொடர் எழுதி அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. விகடன் பிரசுரம் அதை புத்தகமாகவும் வெளியிட்டது. அப்போ அவங்கள்ட்டேருந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் என்னுடைய ஸ்டைலில் எழுதினேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த இதில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார். அதைத்தான் நான் அந்த தோழிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பம்பு, அடி பம்பு, ஒரு தாகத்தோட தவிச்சிக்கிட்டு சுட்டெரிக்கிற வெயில்ல ஒருத்தன் நடந்து வந்தான். அப்படி நடந்து வந்த சமயத்தில் பார்த்தா ஒரு அடி பம்பு இருந்துச்சு. அந்த அடி பம்பு கிட்ட போனாக்க அங்கே ஒரு சொம்புல தண்ணி இருந்துச்சு. தண்ணியை பார்த்த உடனே, சொம்பு முழுக்க தண்ணி பார்த்த உடனே அந்த ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா அப்படின்னு அந்த தாகத்தோட நான் வறண்டு போய் வெயிலுடைய உக்கிரத்தில் இருந்தவனுக்கு அந்த சொம்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு அப்படி எடுக்கிறான். அந்த இடத்துக்கு சொம்புக்கு கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த சொம்பு தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் இந்த சொம்பு தண்ணியை வைத்து இந்த அடிப்பம்பை 100 முறை அடித்தால் அது தண்ணீர் பீரிட்டு வரும், அடிக்க தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கும், அதனால 100 பேர் தண்ணீர் அருந்துவதற்கு பயன்பெறுவார்கள் அப்படின்னு அதில் சின்னதாக ஒரு வாசகத்தில் எழுதப்பட்டிருக்கு. உடனே இவனுக்கு இப்போ யோசனை, இப்போ தாகம் தனியறதுக்கு தண்ணியை குடிக்கிறதா இல்லை இங்கே அடிப்பம்பில் அடிக்கிறதா? அடிப்பம்பில் அடிக்கணும்னா தண்ணியை அந்த அடிப்பம்பில் ஊற்றிட்டு அடிக்கணும். நம்மெல்லாம் செஞ்சுருக்கோமே, என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சவன், சரி தண்ணி ஒருவேளை இந்த தண்ணியை மட்டும் குடிச்சு நமக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? தவிர இந்த தண்ணியை இங்கே வச்சுட்டு யாரோ ஒருத்தங்க நம்மளை நோட்டம் விடுறாங்க. சரி நம்ம அடிப்பம்பில் தண்ணியை விட்டு அடிப்போமே அப்படின்னு சொல்லி அடிப்பம்பில் தண்ணியை விடுறாரு. அந்த ஆள் அடிக்கிறாரு. 1 2 3 4 5ன்னு வேர்க்க அந்த வெயிலா அப்படியே தகிக்கிற வெயில்ல அடின்னு அடிக்கிறாரு. கஷ்டப்பட்டு 65 தாண்டாரு, இன்னும் கஷ்டப்பட்டு 72க்கு வராரு, இன்னும் கஷ்டப்பட்டு 88க்கு வராரு, 90 தாண்டாரு. மூச்சு முட்டுது, முடியவே இல்லை, இன்னும் நாக்கு வறண்டு போயிடுது, தாங்கவே முடியல. வேர்வையை வழிகிற வேர்வையை தொடச்சிக்கிட்டே எடுத்துட்டு பார்க்குறாரு. சரி 91 92 93 94 95 96 97
98, 99, 100ன்னு அடிக்கிறாரு. பட்ட 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 பட்டன்னு தண்ணி வருது. ஆனந்தமா 5, 6 சொம்பு எடுத்து குடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மூஞ்செல்லாம் அலம்பிக்கிறாரு. கழுத்துல இருக்கிற வேர்வையெல்லாம் போகணுங்கிறதுக்கு, குளுமை வரணுங்கிறதுக்கு கழுத்துலலாம் தண்ணியை விட்டுக்கிறாரு. அப்படி விட்டுட்டு திரும்ப ஒரு சொம்புல தண்ணி அடிச்சு அங்க மேல வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு அப்படின்னு ஒரு கதை உண்டு. தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருனாக்கா தான் மட்டும் அந்த சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார். ஆனா அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம தன்னுடைய நாக்கே வறண்டு போய்விட்ட நிலையிலும் கூட வேர்வை கொட்டிட்டு இருக்கிற அந்த சமயத்திலையும் கூட அந்த சொம்பு தண்ணீரை அடி பம்புல ஊத்தி 100 அடி அடிச்சு தண்ணியை வரவழைச்சிடுறாருல்ல, அதுதான் தானம், அதுதான் தர்மம். தனக்கு மிஞ்சியதால தான தர்மம் கிடையாது, தனக்கு இருக்கிற அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டே தான தர்மம் தான். நான் கையேந்தி பவன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல நாய்கள் இருந்தாக்க அந்த நாய்களுக்குன்னு போடுவேன். காக்காக்கள் இருந்ததுன்னா கூடுதலா 2 வடை காக்காவுக்கு வாங்கி தனியா போடுவேன். சென்னையில இருக்கிற காக்கா இட்லியை சாப்பிடாது, பெரும்பாலும் பூரி தான் சாப்பிடும். அதனால பூரியை அப்படியே நல்லா அந்த இதுல தொட்டு பிச்சு 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 போட போட ஒரு 2 பூரியை 3 பூரி தான் வாங்கி கூட காக்காக்கு போட்டிருக்கேன். அந்த 3 பூரி காக்காக்கு போடாம இருந்திருந்தா அந்த 3 பூரிக்கு உண்டான காசு என்கிட்ட இருந்திருந்தா அடுத்த நாள் 3 பூரி நான் சாப்பிட்டு போற அளவுக்கு என்னுடைய காலை உணவுக்கு அந்த காசு சரியானது தான். ஆனா காக்காவுக்கு அது கொத்தி கொத்தி சாப்பிட்றத பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம், மனநிறைவு. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்துக் கொடுத்தது யாருங்க? இங்க தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்ங்கிற விஷயத்த இப்படியாக சொன்ன அந்த வேதாத்திரி மகரிஷி மாதிரியான மகான்கள், உண்மையான மகான்கள், கார்பரேட் மகான்களை நான் சொல்லலை, கார்பரேட் சாமியார்களுக்குள்ளார நான் போகலை, கார்பரேட் காவிக்காரர்கள் கிட்ட நான் போகலை. அந்த வேதாத்திரி மகரிஷியார் சொன்னது போல நாம ஒரு சொம்பு தண்ணீரை குடிக்காம ஒரு சொம்பு தண்ணீரை கொண்டு அடிப்போம். அப்படி அடிச்சோம்னாக்க எத்தனையோ பேருக்கு அது பயன்படும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.